அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி உலக சமாதான சத்திய ஞான நித்தியகாந்த அருட்பெரும் ஜோதி. உலகெங்கும் உள்ள நடமாடும் தெய்வங்களாகிய அன்பு சகோதர சகோதரர்களே, சான்ற பெருமக்களே, அறிஞர் பெருமக்களே, உலக சமாதான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை இன்றைய வர்ம சுய சிகிச்சை பயிற்சியாக சுருதி வர்மம் உங்களுக்கு சொல்லி வைக்கப்படுகிறது. இதை முறையாக நீங்கள் பயின்று நலம் பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதை குரு வழியாக கற்றுக்கொண்டு செய்கிற போது இன்னும் நல்ல பலனை தரும். இந்த வர்மத்தினுடைய இருப்பிடம் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றைய வர்மம் சீருங்கொள்ளையிலிருந்து 2 விரல் கீழே 1 விரல் வலது பக்கமாக இருப்பது சுருதி வர்மம். இது இடது பக்கமும் உள்ளது என்றும் கூறுவர். 2 பக்கத்திலும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் வலது பக்கத்தில் முக்கியமான புள்ளியாக கருதப்படுகிறது. இயக்கும் முறை: கட்டை விரல் ஆள்காட்டி விரல் வைத்து மெதுவாக அழித்து விடுதல். கட்டை விரலையும் ஆள்காட்டு விரலையும் வைத்து மெதுவாக அழித்து விடுதல். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? கண் பார்வை திறன் விருத்தியடைகிறது. கண் நரம்புகளுக்கு ஆற்றலை தருகிறது. கண் பார்வையை ஒழுங்கு செய்கிறது. கண் அழுத்த நோய் நீக்குகிறது. குறிப்பாக இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது, கண்களில் அழுத்தம் அதிகமாக கண் பார்வை இழந்தவர்களுக்கு இந்த வர்மத்தை இயக்கினால் கண் பார்வை கிடைக்கும். முக்கிய குறிப்பு பார்த்துங்க, கண்களில் அழுத்தம் குளுக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது அதிகமாக இருந்து கண் பார்வை இழந்தவர்களுக்கு இந்த வர்மத்தை தொடர்ந்து இயக்கி வருகிற பொழுது அவர்கள் மீண்டும் கண் பார்வையை மீட்டெடுக்க முடியும் என்று சொல்கிறார் திருமூலர். இந்த 11 சித்தர்களும் இந்த உடலை ஒவ்வொரு அணுவாக ஆராய்ந்துதான் இந்த உடலுடைய இரகசியத்தை, சக்தி தேக்கத்தை, சக்தியினுடைய டிரான்ஸ்ஃபார்மர் அப்படி சொல்கிறோம் இல்லையா, ஒரு இடத்துல கரண்ட்டு பத்தலை அப்படின்னா அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை போட்டு கரண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. வருகின்ற வோல்டேஜை சரியான வோல்டேஜாக மாற்றி கொடுப்பது. அதுபோல் நம்ம உடம்புலையும் 108 புள்ளிகள், அதே போல் அதை சுற்றி இருக்கக்கூடிய துணை புள்ளிகள் 10 கிட்டத்தட்ட 1080 புள்ளிகள் நம்ம உடம்புல இருக்கிறது. இதில் ஒவ்வொரு புள்ளிகளும் ஒவ்வொரு வேலை செய்கிறது. இந்த சுருதி வர்மம் நம்முடைய கண் பார்வையை ஒழுங்குபடுத்தக்கூடிய வர்மமாக இருக்கிறது. இது முறையாக காலையில் சூரிய உதயம், மாலையில் சூரியன் அஸ்தமனிக்கின்ற நேரம், உடல் வெப்பநிலை அதிகமாக இல்லாமல் புற வெப்பநிலை அதிகமாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வர்மம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தொலை தொடர்பு எண், மொபைல் கைபேசி எண் இருக்கும், தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் குருகாந்த ஈசாய சச்சிதானந்த சிவம்.